இன்னைக்கு நம்ம செல்விஸ் அடுப்பாங்கரையில் பார்க்க போகிறது ருசியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் மசால். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? முருங்கைக்காவை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும். கத்திரிக்காவை இப்படி 4 பிளந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை சிறிது. தேங்காய் மசாலாவை அரைச்சி வச்சுக்கணும். விழுதா. மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன். தண்ணி தேவையான அளவு. தண்ணியில் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்து வெந்ததுக்கப்புறம் தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கத்திரிக்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இந்து உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு அடுத்து பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அதை வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு எடுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கணும். வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலா எல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காயில் சேரணும்ல, அதுக்காக தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றி வேக வைங்க. நல்லா அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் கலரிக்கங்க. அதை கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கி வைக்க வேண்டியதுதான். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். முருங்கைக்காய், கத்திரிக்காய் மசாலா ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.